எங்க போயிருந்தாளாம்? என் கருமாதிக்கு நாள் குடிச்சிட்டு வராளாமா? கேட்க வேண்டியதானே எங்க போய் தொலைஞ்சான்னு. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. நேத்து ராத்திரி தான் ஏதோ கோவத்துல பேசுறேன்னு பார்த்தா இப்ப வந்து உன் மக அப்படி இப்படின்னு பிரிச்சு பேசுற. அவ உன் தங்கச்சிடா. அவளை கேட்கறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவளை 4 சாத்து சாத்தி எங்கடி போனேன்னு கேட்க வேண்டியதானே? மனசுல பாசம் இருந்தா எல்லா உரிமையும் வரும். ஆனா இவ அண்ணமான யார் முன்னாடி போனா எனக்கு என்ன அலட்சியமா இருக்கா? இவகிட்ட என்ன தங்கச்சி பாசம் வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் தங்கச்சி பாசம்லாம் விட்டு போகாதுரா. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நான் செஞ்சது தப்புன்னு ஒரு வார்த்தை வாயில வருதா? ஓம கொட்டா மாதிரி நிக்கிற பாரு. அண்ணே ரொம்ப பேசாத. எனக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடுல இஷ்டம் இல்ல நான் சொன்னல. நீ கேக்கல, அத நான் வரல. அப்புறம் எதுக்கு என்ன சும்மா திட்டிட்டு இருக்க? ஏய், இந்த விஷயம் அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? நீ செஞ்ச காரியத்தால நம்ம குடும்பத்துக்கு அவமானமா போச்சு. இது பாருண்ணே, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நேத்து நான் வரல, உண்மைதான். அதுக்கு என்னமோ பெருசா அவமானம் அதுன்னு என்ன மட்டும் குத்த சொல்லிட்டு இருக்க? நேத்து போலீஸ் உன் வீட்டுக்கு வந்து உன்னை தர இழுத்துட்டு போச்சே, அந்த அசிங்கத்துக்கு நானா காரணம்? ஏதோ என்ன திட்டுறது ஈஸின்னு ஏதேதோ பேசுறத. ஏய், வாய மூடுறி. எதுக்கு நேத்துக்கு நீ வீட்டுக்கு வரலன்னு எனக்கு தெரியும். போலீஸ் எதுக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். யார் கொடுக்கற தைரியத்துல நீ இவ்வளவு தூரத்துக்கு ஆடுறேன்னா எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, நேத்து சாயந்தரம் யாரோட இருந்த? சொல்லு, இல்லைன்னா கொன்னே விடுவேன். அண்ணே, ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு பேசாத. நீங்க பாக்குற சம்மதம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நேத்து நான் வரல. ஓ, இன்னும் யார் மாப்பிள்ள என்ன பாக்கல, ஆனா இந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கல. சரி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாரு? யார பார்த்து வச்சிருக்க? யாருவோம் காதலன்? அப்படி இல்ல, யாரும் இல்ல. உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத, அதுக்கு நான் ஆள் இல்ல. பாய திறந்தா பொய்ய தவிர வேற எதுவும் பேச தெரியாதா உனக்கு? சொல்லு, இப்பயாவது யார காதலிச்சு தொலைற? நான் யாரையும் காதலிக்கல. திரும்ப எதுக்கு அதையே கேக்குற? ஏண்டா, அவ தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றாளே, அவ சொல்றத நம்பாம அவளை ஏன்டா சந்தேகப்படுற? இவ விட்டா ஊரிய ஏமாத்திடுவா. ஆனா நான் ஏமாறதா இல்ல. இவ யார லவ் பண்ற தெரியுமா? ரமேஷ், சிவசாமியோட பையன். என்னடா என்னென்னமோ சொல்ற? உண்மையதாமா சொல்றேன். அந்த ரமேஷ் சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன கொன்னு குழி தோண்டி புதைக்கணும்னு ஆசைப்படுறான். இவன் அவனை லவ் பண்றதுக்கு எனக்கு சாப்பாடுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துடலாம். உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க அவனை லவ் பண்ணலன்னு. டேய், எனக்கு என்னமோ நீ சந்தேகப்படுறது தப்புன்னு தோணுதுடா. ரமேஷுக்கும் நமக்கும் பகை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி அந்த காரியத்தை செய்வா? யாரா உனக்கு அப்படி சொன்னது? இவ பைக்ல அவனோட போனத சரோ பாத்துருக்கா. அன்னைக்கு செல்வம் கூட படிச்சு சொன்னான். நம்ம தான் கேட்டுக்கல. இவன் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனதும் அந்த ரமேஷோட தான். ஏன் நீ உங்க ஊம குசும்ப காட்டிட்டீங்கல்ல? அன்னைக்கு நான் பேசினப்ப என்ன சொன்னீங்க? இந்த காலத்துல ஒருத்தன் கூட பைக்ல வருது சின்ன விஷயம், அத நான் தப்பா நினைக்கல, பெருசா சொல்லிட்டு இப்ப அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்கல்ல? இல்ல நிர்மலா, நான் இத சும்மா சந்தேகப்பட்டுதான் சொன்னேன். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்து இருந்துட்டு கரெக்டா புருஷன் கிட்ட மந்திரம் ஓதிட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு சகுனி பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. அதிகமா பேசாத. அன்னைக்கு சரோக்கு உன்னை பத்தி சரியா தெரியல, அதான் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டான்.